Hi everyone, welcome to TNPC Kingdom. So previous video கான homework sumக்கான solution வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். So first question என்ன கொடுத்திருக்காங்க, XY can complete a piece of work separately in 40 and 60 days respectively. X leaves after the finish it together in 8 days. How many days will it take to complete the work? X மற்றும் Y முறையே ஒரு வேலையை 40 மற்றும் 60 நாட்களில் தனித்தனியாக செய்து முடிப்பார்கள். 8 நாட்கள் அவர்கள் சேர்ந்து முடித்த பின் X என்பவர் விலகுகிறார். அந்த வேலையை முடிய எவ்வளவு நாட்கள் ஆகும்? ஸோ எக்ஸும் ஒய்யும் தனித்தனியாக 40-60 நாளில் வந்து வேலை செய்கிறாங்க. அந்த வேலையை 2 பேர் சேர்ந்து 8 நாளில் முடித்ததுக்கு அப்புறமேட்டு எக்ஸ் வந்து ரிலீவ் ஆகுறாங்க. அப்போ டோட்டலாக அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் வந்து ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து எக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, 40 நாள் செய்ய வேண்டிய வேலையை 8 நாள் தான் பண்ணுறாங்க. அப்போ 8/40 ப்ளஸ் ஒய் வந்து 60 நாள் செய்கிறாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து தான் வேலை செய்கிறாங்க. அப்போது 8 ப்ளஸ் ஒய் இது வந்து நம்மளுக்கு தெரியாதனால ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 8 1s are 8, 8 5s are 40. அப்போது 1/5 ஈக்குவல் ப்ளஸ் 8 ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 60 ஈக்குவல் டு 1. ஸோ 5க்கும் 60க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 5 1s are 5, 5 12s are 60. நெக்ஸ்ட்டு 2 6 are 12. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 2 3s are, ஸோ 6 1s are 6. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 5 2s are 10, 10 6 are 60. ஸோ அப்போ எல்சிஎம் என்னது 60. ஸோ 5 வந்து எத்தனை டைம்ஸ் பண்ணால் 60 ஆகும், இன்ட்டு 12. அப்போ மேலேயும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 12 ப்ளஸ் 8 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்மளுக்கு ஒய் தான் தேவை. அதனால் 60 வந்து அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும், வகுத்தல் அந்த சைடு போச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறும். அப்போது 60 × 1ஓட வேல்யூ 60. ஸோ ரிமைனிங் என்ன வரும், 12 ப்ளஸ் 8 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ நம்மளுக்கு ஒய் வேல்யூ தான் தேவை. அப்போ 12ம் 8ம் அந்த சைட் போச்சுன்னா -12 -8. ஸோ 60 -12 -8ஓட வேல்யூ -20. அப்போ 60 -20ஓட வேல்யூ என்னது 40. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 40. ஒய் வந்து 40 டேஸ் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ கொஷினில் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ கொஷின் வந்து அந்த வேலையை முடிய எவ்வளவு நாட்கள் ஆகும், ஸோ டோட்டலாக அந்த ஒர்க் முடிய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை எப்படி போடணுன்னு பார்க்கலாம். ஸோ முழு வேலை முடிய நாட்கள், ஸோ முழு வேலை முடிய, ஸோ ரெண்டுத்தையும் நம்ம எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணணும். ஸோ ஒய் வந்து 40 நாள் செய்கிறாங்க, எக்ஸ் வந்து 8 நாள் செய்கிறாங்க. அப்போ 40 + 8 என்ன வரும், 48 டேஸ். ஸோ 2 பேரும் எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க, 48 நாளில் வந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ அண்ட் பி டுகெதர் டூ த பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 30 days. ஆஃப்டர் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் 20 days, பி லெஃப்ட் த ஒர்க். ஒன்லி ஏ டிட் த ரிமைனிங் ஒர்க் இன் 20 days. தென் த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை ஏ அலோன் டு கம்ப்ளீட் த என்டையர் ஒர்க். ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 30 நாட்களில் செய்வார். 20 நாட்களில் இருவரும் இணைந்து வேலை செய்து பின்பு பி வேலையிலிருந்து விலகிவிட்டார். மீதமுள்ள வேலையை ஏ மட்டும் 20 நாட்கள் செய்தார் எனில் முழு வேலையை ஏ மட்டும் செய்ய எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எவ்வளவு? ஸோ ஏவும் பியும் சேர்ந்து 30 நாள் வேலை செய்கிறாங்க. அதில் பி 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க, 20 நாள் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு பி வந்து லீவ் ஆகுறாங்க. அந்த ரிமைனிங் ஒர்க்கை வந்து ஏ வந்து 20 நாளில் முடித்தாங்கன்னா அப்போது டோட்டலாக ஏ வந்து எவ்வளோ ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்க, எவ்வளோ நாளில் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலான்னா, ஸோ கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏவும் பியும் சேர்ந்து 30 நாள் வந்து வேலை செய்கிறாங்க. அப்போது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு, ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 30 days. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஆஃப்டர் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் 20 days, பி லெஃப்ட் த ஒர்க். ஸோ 30 நாள் செய்ய வேண்டிய வேலையை அவங்க எவ்வளோ நாள் தான் செய்கிறாங்க, 20 நாள் தான் செய்கிறாங்க. அப்போது எப்படி எழுதுவோம், ஸோ ஃபினிஷ்டு ஒர்க். ஸோ எவ்வளோ ஒர்க் வந்து அப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, ஃபினிஷ்டு ஒர்க் ஈக்குவல் டு 30 நாள் செய்ய வேண்டிய வேலையை 20 நாள் பண்ணியிருக்காங்க. அப்போ 0 0 கேன்சல் ஆச்சுன்னா
2/3 ஆஃப் ஒர்க் தான் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்போது ரிமைனிங் ஒர்க் இன்னும் எவ்வளோ இருக்கும், மீதமுள்ள வேலை வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஒரு முழு ஒர்க்லேருந்து தான் அவங்க 2/3 ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 1 - 2/3 பண்ணணும். அப்போது 3 வந்து எல்சிஎம் அப்படியே வந்துடும். 3 - 2 1/3. ஸோ அந்த ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது, 1/3. அந்த 1/3 ஒர்க்கை வந்து அவங்க வந்து எவ்வளோ நாளில் முடிச்சிருக்காங்க, 20 நாளில் முடித்தாங்கன்னா டோட்டல் ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ரிமைனிங் ஒர்க்கை வந்து அவங்க 20 நாளில் முடிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அதை எப்படி எழுதலாம், 1/3. அவங்க வந்து டோட்டல் ஒர்க் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா 1/3 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆகுமா. ஸோ 20 × 3. ஸோ 20 × 3 என்ன வரும், 60. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து அவங்க எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க, 60 நாளில் முடிச்சிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இதோட ஹோம்ஒர்க் சம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம பார்க்கலாம், மற்றும் அல்லது மற்றும். ஸோ இந்த மாதிரி அண்ட் ஆர் அண்ட். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி வந்து சம் வந்து சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 3 men or 5 women can complete a piece of work in 12 days. In how many days will 6 men and 5 women complete the work? 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஆண்கள் இல்லை 5 பெண்கள் வந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா அப்போது 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் 2 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 3 men or 5 women அப்போ ஈக்குவல் டு ஸோ 2 பேரும் ஈக்குவலாக தான் வேலை செய்கிறாங்க. அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ 1/12ன்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து ஒரு மென்னு இல்லை ஒரு உமனுக்கான வேலை வந்து எவ்வளோ நம்ம செக் பண்ணோம். அப்போ 3 men = 1/12. அப்போது ஒரு மென்னோட வேல்யூ வேணும்னா 3 வந்து கீழே வந்துச்சுன்னா 3 அந்த சைட் போச்சுன்னா கீழே வந்துடுமா. அப்போ 1/12 × 3 = அப்போ ஒரு மென் வந்து எவ்வளோ வேலை செய்வாங்க, 3 × 12 36. ஸோ ஒரு மென் வந்து 1/36 டேஸில் வந்து அவங்க வந்து வேலையை முடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா 5 உமன் வந்து 1/12 டேஸில் செய்கிறாங்க இல்லையா, அப்போ ஒரு உமனுக்கான எவ்வளோ டேஸில் செய்வாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 5 அந்த சைட் போச்சுன்னா டிவிஷன். ஸோ 12 × 5 அப்போது 1/60. ஸோ ஒரு உமன் எத்தனை நாள் வேலை செய்வாங்க, 1/60 டேஸ் வந்து வேலை செய்வாங்க. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள். ஸோ என்ன பண்ணுவோம், மற்றும்னா ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ 6 men + 5 உமன் வந்து எவ்வளோ முடிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க எவ்வளோ நாள்னு. அப்போது 6 × ஒரு மென் வந்து எவ்வளோ செய்கிறாங்க, 1/36 + 5 × ஒரு உமன் வந்து 1/60. அப்போ இது 2 கேன்சல் பண்ணால் என்ன வரும், 6 1s are 6, 6 6s are 36. நெக்ஸ்ட்டு 5 1s are 5, 5 12s are 60. அப்போது 1/6 + 1/12. ஸோ 6க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 6க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 6 1s are 6, 6 2s are 12. ஸோ 6 2s are 12. ஸோ எல்சிஎம் வந்து என்னது 12. ஸோ அப்புறம் இங்கே என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், × 2. அப்போ மேலேயும் 2, அப்போது இங்கே × 1 இங்கே × 1. ஸோ 2 + 1 அப்போ எவ்வளோ நாள், 3/12. கேன்சல் பண்ணால் 1/4. ஸோ இங்கே வந்து ஒரு வேலை தானே கேட்டிருக்காங்க, அப்போது ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா என்ன வரும், 4 days. ஸோ அப்போ ஒரு ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 4 நாளில் வந்து முடிக்கிறாங்க. ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன பார்க்கலாம், 3 men or 4 boys or 6 girls can complete a piece of work in 12 days. In how many days will 2 men, 2 boys and 2 girls complete a piece of work together? 3 ஆண்கள் அல்லது 4 சிறுவர்கள் அல்லது 6 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார் எனில் 2 ஆண்கள் 2 சிறுவர்கள் மற்றும் 2 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்.
கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஆண்கள் அல்லது 4 சிறுவர்கள் அல்லது 6 பெண்கள் வந்து ஒரு வேலையை 12 நாளில் செய்கிறாங்க. அப்போது 2 ஆண்கள் 2 சிறுவர்கள் மற்றும் 2 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினில் பார்த்த மாதிரியே நம்ம ஈக்குவல் போட்டு எழுதணும். ஸோ 3 men ஈக்குவல் டு 4 பாய்ஸ் ஈக்குவல் டு 6 கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 1/12. ஏன்னா ஒரு வேலையை 12 நாளில் செய்கிறாங்க. ஸோ 1/12. அப்புறம் தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணணும். 3 men ஈக்குவல் டு 1/12. அப்போது ஒரு மென்னோட எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, 1/12 இன்ட்டு 3. ஸோ 1/36. நெக்ஸ்ட்டு 4 பாய்ஸ். ஸோ 4 பாய்ஸ் ஈக்குவல் டு 1/12. அப்போது ஒரு பாய் இது வேணும்னா 1/12 இன்ட்டு 4. அப்போது 1/48. நெக்ஸ்ட்டு 6 கேர்ள்ஸ். 6 கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ பண்ணுறாங்க, 1/12. அப்போது ஒரு கேர்ள் வந்து எவ்வளோ பண்ணுவாங்க, 1/12 இன்ட்டு 6. அப்போ ஆன்சர் 1/72. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 2 ஆண்கள் 2 சிறுவர்கள் மற்றும் 2 பெண்கள். ஸோ வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 3த்தையும் ஆட் பண்ணணும். சேர்ந்து தானே கேட்டிருக்காங்க. அப்போ 3த்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும், ஸோ என்ன பண்ணுவோம், 2 ஆண்கள் ப்ளஸ் 2 சிறுவர்கள் ப்ளஸ் 2 பெண்கள் 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மென்னோட வேல்யூ 1/36. 2 இன்ட்டு 1/36 ப்ளஸ் 2 இன்ட்டு ஒரு சிறுவரோட இது வந்து 1/48. ஒரு பொண்ணோட இது வந்து 1/72. ஸோ இப்போ கேன்சல் பண்ண வேண்டியதாக, கேன்சல் பண்ணோம்னா 2 18s are 36. Next 2 24s are 48. Next 2 36 are 72. So என்ன வரும், 1/18 plus 1/24 plus 1/36. ஸோ இப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 18 24 36க்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 18 24 36. ஸோ இது மூணுமே ரெண்டாம் வாய்ப்பாடில் போட்டால் 2 9s are 18, 2 12s are 24, 2 8s are 36. நெக்ஸ்ட்டு மூணாம் வாய்ப்பாடு 3 3s are 9, 3 4s are 12, 3 6s are 18. நெக்ஸ்ட்டு 3 டேபிள், 3 1s are 3, 4 3 2s are 6. நெக்ஸ்ட்டு 2 டேபிள், 1 2 1. நெக்ஸ்ட்டு 2 டேபிள். ஸோ அப்போது 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 வந்து 8. 3 3s are 9. ஸோ 8 9s are 72. ஸோ எல்சிஎம் வேல்யூ என்னது, 72. ஸோ இப்போ எதால் பண்ணால் 72 வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 18. ஸோ 72/18 பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ கேன்சல் பண்ணோம்னா 9 2s are 18, 9 8s are 72. நெக்ஸ்ட்டு 2 1s are 2, 2 4s are 8. அப்போது 18 இன்ட்டு 4 72. அப்போ மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். நெக்ஸ்ட்டு 24க்கு பார்க்கணும். ஸோ 72 டிவைடட் பை 24. ஸோ கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, balance 1, 2 6s are 12. ஸோ 12 3s are 36. ஸோ மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். நெக்ஸ்ட்டு 36 2s are 72. மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன வரும், 3 + 2. ஸோ 4 + 3 + 2ஓட வேல்யூ 9/72. ஸோ கேன்சல் பண்ணால் 9 1s are 9, 9 8s are 72. இங்கே டேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டேஸ் கேட்குறப்போ நம்ம எப்படி எழுதுவோம், தலைகீழாக எழுதுவோம். ஸோ அப்போது ஆன்சர் என்னது, ஈக்குவல் டு 8 days. ஸோ 3 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்க, 8 நாளில் வேலை முடிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி 8 days. ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, 4 men and 3 women can earn an income of 12,500 in 5 days. 10 men and 6 women can earn an income of 17,400 in 3 days. Then in how many days will it take 5 men and 5 women to earn an income of rupees 35,000? 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் 12,500 5 நாட்களில் வருமானம் ஈட்டுகிறார்கள். 10 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் 17,400 3 நாட்களில் வருமானம் ஈட்டுகிறார் எனில் 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் 35,000 எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. ஸோ 4 மென்னும் 3 உமனும் சேர்ந்து 12,500 வந்து 5 நாளில் சம்பாதிக்கிறாங்க. அப்போ 4 men + 3 women வந்து
12,500 எத்தனை நாளில் சம்பாதிக்கிறாங்க? 5 நாளில் சம்பாதிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 10 மென்னும் 6 உமனும் 17,400 3 நாளில் சம்பாதிக்கிறாங்க. அப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? 5 மென்னும் 5 உமனும் சேர்ந்து எவ்வளோ நாளையில் 35,000 சம்பாதிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டேஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களுக்கு கிவன் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஈக்குவேஷன்ஸ்க்கு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணி m வேல்யூ w வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 4m + 3w = ஸோ 5 நாளில் வேலை பண்ணுறாங்க. அப்போ 12,500 5 நாளில் வேலை செஞ்சாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பாங்க? கேன்சல் பண்ணால் 5 2s are 10, பேலன்ஸ் 2, 5 5s are 25. அப்போ ஒரு நாளுக்கு சேலரி அவங்களுக்கு எவ்வளோ? 2,500. அப்போ 4 மென்னும் 3 உமனும் சேர்ந்து 2,500 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் 10 men + 6 உமன் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 17,400 3 நாளைக்கு சம்பாதிக்கிறாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு 3 5s are 15, பேலன்ஸ் 2, 3 8s are 24. அப்போது ஒரு நாளுக்கு சேல்ரி அவங்களுக்கு எவ்வளோ? 5,800 ஒரு நாளத்தோட சேல்ரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதோக்கும் 4 and 3 and 4ன்னு ஈக்குவேஷன் நேம் கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம m வேல்யூ w வேல்யூ கண்டுபிடிச்சி தான் அந்த 5 men 5wல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் மைனஸ் தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 4 - 3. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னது? 10 men. ஸோ 10 men + 6w = 5,800. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் எழுதும். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்களேன். ஃபோர்த் ஈக்குவேஷனில் 6w இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷனில் 3w இருக்குது. அப்போ 3 எதால் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ ஹோல் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8m + 6w = 2,500 × 2 5,000. ஸோ இப்போ மைனஸ் பண்ணோம்னா ப்ளஸ் 6w - 6w கேன்சல் ஆகிடும். அப்போ 10 - 8 2m = 5,800 - 5,800 வேல்யூ 800. ஸோ அப்போது ஒரு மென்னுக்கான வேல்யூ வேணும்னா 2 கீழே போயிடுமா? ஸோ 800 ÷ 2. ஸோ அப்போது ஒரு மென்னோட ஒர்க் எவ்வளோ? 400 சம்பாதிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதை எந்த 2 ஈக்குவேஷனில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம் w வேல்யூ கண்டுபிடிக்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு எப்படி மாறும்? ஸோ ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் இருக்குது? ஸோ சப்ஸ்டியூட் இன் m in third equation. ஸோ ஈக்குவேஷன் என்னதுமா? 4m + 3w = 2,500. ஸோ நெக்ஸ்ட் m வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 4 × 400 + 3w = 2,500. ஸோ 3w வேணும்னா 4 × 4,400 வேல்யூ 1,600 = 2,500. ஸோ w வேல்யூ தான் வேணும். அதனால் 1,600 அந்த சைட் போச்சுன்னா -1,600. ஸோ 2,500லேருந்து 1,600 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? ஸோ 25 - 16 வேல்யூ என்னதுமா? 2,500 - 6,600. ஸோ 15 - 6 வேல்யூ 900. ஸோ 3w = 900. அப்போ w வேல்யூ வேணும்னா 3 கீழே ஆகிடும். இப்போ 3 3s are 9. ஸோ 300. ஸோ w வேல்யூ எவ்வளோ? 300. இப்போது நம்ம கண்டுபிடிச்ச m வேல்யூவும் w வேல்யூவும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஸோ 5m + 5w = 35,000. அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண டேஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதில் போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் என்னதுமா? 5m + 5w = 35,000. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ? ஸோ m வேல்யூ w வேல்யூ தெரியும். ஸோ d கண்டுபிடிக்கணும். அதனால் கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ m வேல்யூ எவ்வளோ? 400 + w வேல்யூ 300 = 35,000 / d.
ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ண என்ன 5 4s are 20 2 0 ப்ளஸ் 5 3s are 15 2 0 ஈக்குவல் டு 35,000 டிவைடட் பை டி. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 2000 ப்ளஸ் 1500 ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளோ வேல்யூமா கிடைக்கும்? 3500 ஈக்குவல் டு 35,000 டிவைடட் பை டி. ஸோ நம்மளுக்கு டியோட வேல்யூ தான் வேணும். அப்போ 3500 இன்சைட் வந்தால் டிவிஷனில் ஆகிடும். அப்போ 35,000 டிவைடட் பை 3500. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். 35 1s are 35 பேலன்ஸ் 0. அப்போது எவ்வளோ நாட்கள் வந்து வேலை செய்வாங்க? 10 நாட்கள் வந்து அவங்க வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கு 3500 35,000 வந்து அவங்க சம்பாதிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி 10 days. ஸோ இதோட ஜாயிண்ட் சம் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம வேகம் ஸ்பீட் ரிலேட்டட் சம்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் லாஸ்ட் டாபிக். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் அ ட்ரெயின் 100 மீட்டர் லாங் is moving at the speed of 30 km per hour, how long does it take for the train to cross an electric pole? 100 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது மணிக்கு 30 மணி நேரம் வேகத்தில் செல்கிறது எனில் அந்த ரயிலானது ஒரு மின் கம்பத்தை கடக்கும் நேரம் என்ன? ஸோ ஒரு 100 மீட்டர் நீளமுள்ள ரயில் வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து வேகமாக போகுதுன்னா அப்போது எலக்ட்ரிக் போல் வந்து க்ராஸ் பண்ண எவ்வளோ நேரம் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரயிலின் நீளம் வந்து எழுதிக்கலாம். ஸோ ரயிலின் நீளம் வந்து எவ்வளோ? 100 மீட்டர். நெக்ஸ்ட்டு வேகம் எவ்வளோ வேகத்தில் வந்து வருதுமா? 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து அது வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிலோமீட்டர் பெர் ஹாரை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். ஏன்னா ரயிலின் நீளம் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். அப்போ அதுக்கு எப்படி மாற்றுறதுன்னா ஸ்பீடை வந்து 5/18 மல்டிப்ளை பண்ணும். ஸோ இது கான்ஸ்டன்ட். ஸோ கிலோமீட்டர் பெர் ஹார்லேருந்து மீட்டர் பெர் ஹாருக்கு வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 5/18 ஸ்பீடை மல்டிப்ளை பண்ணால் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஸ்பீட் வந்து எவ்வளோ? 30 கிலோமீட்டர். அப்போது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? 30 × 5/18. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 6 5s are 30 6 3s are 18. அப்போது 25/3 மீட்டர் பர் செகண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? அதோட ரயிலானது கம்பத்தை கடக்கும் நேரம். ஸோ அதோட நேரம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ நம்ம டைம் தான் கண்டுபிடிக்கணும். அதனால எஸ் வந்து கீழே வந்துடும். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஈக்குவல் டு டைம். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 100. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 100 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 100 மீட்டர் வந்து நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 100 டிவைடட் பை 25/3 ஈக்குவல் டு டி. அப்போது 25/3 வந்து மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? 100 × 3/25 கேன்சல் பண்ணோம்னா 5 5s are 25 5 2s are 10 பேலன்ஸ் 0. ஸோ 20 × 3யோட வேல்யூ நெக்ஸ்ட்டு 5 4s are 20. ஸோ 4 3s are 12. ஸோ எவ்வளோ நேரத்தில் வந்து அவங்க அந்த ட்ரெயின் வந்து எலக்ட்ரிக் போல் வந்து கடக்கிறது? 12 செகண்டில் வந்து அது வந்து க்ராஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ 12 செகண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் சம்ஸ் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் a speed of a 75 meter long train is 45 km per hour, then how much time will it take to cover a 200 meter long platform? 75 மீட்டர் நீளமுடைய ஒரு ஓடும் ரயிலின் வேகம் மணிக்கு 45 கிலோமீட்டர் எனில் 200 மீட்டர் நீளமுடைய ரயில் இடையினை எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு? ஸோ 75 மீட்டர் லாங் ட்ரெயினை வந்து 45 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து ரன் ஆகுது. அப்போது 200 மீட்டரை வந்து க்ராஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் வந்து தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஃபார்முலா வச்சு நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ்னால்
அந்த 200 மீட்டர் ப்ளஸ் அந்த 75 மீட்டர். ஸோ 75 ப்ளஸ் 200, அப்போ ப்ளஸ் பண்ணால் 275 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 275 மீட்டர். ஸ்பீடு வந்து நான் 45 கிலோமீட்டர் பெர் ஹார். ஸோ கிலோமீட்டர் பெர் ஹார்னால் நம்ம என்னென்னு மாற்றணும், மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும். டிஸ்டன்ஸில் மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கிலோமீட்டர் பெர் ஹாரை வந்து மீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்பீடோட 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே ஸ்பீட் எவ்வளோ, 45 இன்ட்டு 5/18. ஸோ 9 டேபிள் அடித்தோம்னா 9 2s 18, 9 5s 45. ஸோ ஸ்பீட் அப்போ எவ்வளோ, 25/2. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேயும் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதலாமா. ஸோ d/s ஈக்குவல் டு t. ஸோ டியோட வேல்யூ எவ்வளோ, 275 டிவைடட் பை 25/2. ஸோ ஈக்குவல் டு t. ஸோ நம்ம 25/2 வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போனோன்னா, மேலே எடுத்துகிட்டு போனோன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 2/25. ஸோ 5 5s 25, 5 5s 25, பேலன்ஸ் 2, 5 5s 25. நெக்ஸ்ட்டு 5 11s 55, 5 1s 5. ஸோ 11 2s 22 செகண்ட்ஸ். ஸோ எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், 22 செகண்ட்ஸ் வந்து அது வந்து எடுத்துக்கும். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, a car covers a distance of 360 km in 4 hours. Find how far the car will cover in 6 hours 30 minutes if it travels in the same speed. ஒரு வண்டி 360 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்தில் கடக்கின்றது. அதே வேகத்தில் வண்டி செல்லும் பொழுது 6 மணி 30 நிமிடங்களில் எவ்வளவு தூரத்தை கடக்கும் என காண்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு கார் வந்து 360 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் கடக்குதுன்னா அப்போது 6 மணி நேரம் 30 நிமிஷத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலான்னா, நேர்மாறல் எதிர்மாறல் அந்த மாதிரி டைப்லேயே நம்ம சம் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும், அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே வந்து ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் கண்டுபிடிக்கணும். 4 மணி நேரத்தில் 360 கிலோமீட்டர் போகுதுன்னா 6 மணி நேரம் 30 நிமிஷம். ஸோ இதை வந்து 6.5 மணி நேரம் எழுதிக்கலாமா. 6.5 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் கிலோமீட்டர் கவர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கிலோமீட்டரும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். ஸோ தலைகீழாக போட்டோம்னா 6.5/4 into 360. அப்போ 4 9s 36, பேலன்ஸ் 0. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6.5 into 9, 9 5s 45, 9 6s 54, 54 + 4 58. ஸோ 585. ஸோ 0 இங்கே இருக்குன்னா 0. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தால் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போது த வேல்யூ வில் பி 585 கிலோமீட்டர். ஸோ 6 மணி 30 நிமிடங்களில் 585 கிலோமீட்டர் வந்து அந்த கார் வந்து கிடக்கும். ஸோ இதோட உங்களுக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாடலுக்கான ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்துருக்கேன். இதோட சொல்யூஷன் என்னன்னு ஆன்சர்ஸ் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.